ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவாரூர் இடைத்தேர்தல் குறித்து அதிமுக திமுகன்னு பல கட்சிகளும் தீவிர தேர்தல் பணிகளில் இறங்கியிருக்காங்க. அதே மாதிரி அந்தந்த கட்சிகள் எந்த வேட்பாளரை அறிவிக்கிறது அப்படின்னு தீவிர ஆலோசனையில இருக்காங்க. இப்ப தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பா திருவாரூர் இடைத்தேர்தலில் காமராஜ் வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க. ஸோ தினகரன் சைட்ல எவ்வளவோ பேர் இருந்தும் ஏன் இந்த காமராஜ் வேட்பாளரை அறிவிக்கணும், அப்படி என்ன இந்த காமராஜுக்கு அரசியல் பின்புலன் இருக்கு, இந்த காமராஜ் யாரு அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். காமராஜ் தினகரன் பக்கம் வரத்துக்கு முன்னாடியே அதிமுக தான் இருந்திருக்காங்க. 1981 இருந்து அதிமுகவோட உறுப்பினரா இருந்திருக்காங்க. காமராஜ் எடாநவாசல்ல பிறந்திருக்காங்க. இவங்க பிகாம் பிஎட் முடிச்சிருக்காங்க. இப்ப தரணி கல்வி நிறுவனத்தோட தாளரா இருந்துட்டு வராங்க. அதிமுக இருந்தப்ப பல பொறுப்புகளையும் பல பதவிகளையும் வகிச்சிருக்காங்க. நீடாமங்கலத்தோட ஒன்றிய குழு உறுப்பினர், ஒன்றிய குழு தலைவர், 2002 மன்னார்குடியோட மாவட்ட செயலாளராக இருந்திருக்காங்க. 2016 அதிமுக சார்பா மன்னார்குடியில நடந்த சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கியிருக்காங்க. ஆனா அதுல தோல்வியை தான் கண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2017 ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அதிமுக பிளவு ஏற்பட்டுச்சு. அப்ப காமராஜ் தினகரன் பக்கம் வந்துட்டாங்க. தொடர்ந்து தினகரனுக்கும் சசிகலாவுக்கும் நெருக்கமான ஒரு ஆளா மாறிட்டாங்க. அதே மாதிரி தினகரனுக்காண்டி பல உதவிகளை பண்ணியிருக்காங்க. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இவங்களுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு அப்படின்னே சொல்லலாம். தினகரனுக்காண்டி பல நடவடிக்கைகளையும் எடுத்திருக்காங்க. தினகரன் பக்கம் காமராஜ் வந்தோடனே தினகரன் மன்னார்குடியோட மாவட்ட செயலாளராக அறிவிச்சிட்டாங்க. தொடர்ந்து அந்த பதவியில தான் இருந்துட்டு வராங்க. அதே மாதிரி திருவாரூர் தொகுதியில காமராஜுக்கு நல்ல ஒரு பேர் இருக்கு. மக்கள் மத்தியில நல்ல ஒரு செல்வாக்கம் இருக்கு. உள்ளூர்ல நிறைய மக்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால வரக்கூடிய இடைத்தேர்தலில் திருவாரூர் தொகுதியில காமராஜை நிக்க வச்சா கண்டிப்பா வெற்றி பெற முடியும் அப்படின்னு தினகரன் கணக்கு போட்டுதான் காமராஜை அறிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றே காட்டுவோம் அப்படின்னு தினகரன் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திமுக அதிமுக வேட்பாளரை களமிறக்கும் போது கண்டிப்பா இவங்க ஒரு சரியான போட்டியா இருப்பாங்க அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்களால பேசப்பட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.